Hello friends, welcome to my Shally's Recipes. இப்போ நம்ம Shally's Recipesல பார்க்க போற ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு பவுடர் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்வீட்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு டம்ளர் பாலில் போட்டு கலந்து குடிச்சோம்னாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பால் பவுடர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இன்னைக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா திக்கான பாலை ஃபுல் க்ரீம் மில்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பவுடர் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ இதை நல்லா திக்காக நம்ம வந்து காச போகிறோம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூவாக நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து பால் பவுடருடைய ஃப்ளேவர் வந்து மாறிடும். ஸோ கை எடுக்காமல் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஓரெல்லாம் கூட நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக திக்காய் வரணும். அதாவது வந்து பால்கோவா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக கிண்டணும். இது வந்து நம்ம கிண்டி இந்த திக்னஸ் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் கூட ஆயிடும். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஏடு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்து விட்டு சைடெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, நல்லா ஒரு பால்கோவா பதத்துக்கு ஒரு திக்கான பதத்துக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஈரப்பதம்லாம் போய் பால்கோவா மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இதை கேஸை ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில், பெரிய பிளேட்டில் போட்டு, அதாவது தாம்பூல தட்டுலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்களால் எவ்வளோ பொடியாக உதிர்த்து விட முடியுமோ உதிர்த்து விட்டுருங்க. ஒரு 2 நாளைக்கு இது வந்து கண்டிப்பாக நல்லா ஃபேன் காற்றுல காஞ்சாதான் அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா நம்ம எடுத்து அதை போட்டோம்னா தட்டில் கல் உளுந்த சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, நான் நல்லா உதிர்த்து விட்டு இந்த மாதிரி காஞ்சி எடுத்திருக்கேன். இது எனக்கு வந்து ஒரு 2 நாள் கண்டிப்பாக ஆச்சு. இதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டு அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே காய வச்சிருக்க பால் பவுடரை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு வந்துடும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா 7-8 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். 1 மாதம் கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை வச்சு நம்ம ஸ்வீட்ஸுக்கு இல்லைன்னா பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.